குருவே போற்றி ஒளியும் ஒளியும் எனக்குள் காட்டி உணர்த்திய குருவே போற்றி. ரொம்ப சந்தோஷம். இவர் இந்த அம்மா இவர் விஓவாக இருக்கிறார், திருவள்ளூர் விஓவாக இருக்கார். இந்த அம்மா மனைவியாக இருக்கிறாங்க. இவங்க 2 பேர் தான் எனக்கு அடுத்தபடியாக ஆசிரமத்தை மெயின்டைன் பண்ண போகிற குருமார்கள். லேடிஸுக்கெல்லாம் அந்தம்மா உபதேசம் கொடுக்குறாங்க, ஜென்ஸுக்கெல்லாம் இவர் உபதேசம் கொடுக்குறாரு. அப்புறம் இன்னொரு விஷயத்தில் நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க, உயிர் அப்படின்னு நினச்சிட்டேன்னா மூச்சு தான். ஆமாம் ஆமாம். ஸோ இப்போ அது வந்து இருக்காதுன்னு சொல்கிறீங்க. ஏன்னா அது வந்து வேறு மீனிங் வந்து கொடுக்குது. என்ன மீனிங் வருது அதுக்கு சொல்லுங்கள். இப்போ உடம்புல வந்து மூச்சாக உடம்பை விட்டுடுங்க. இப்போ உயிர் இதை பற்றி தானே பேசுனீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். வேறு என்ன வருது அர்த்தம் சொல்லுங்கள். வேறு அர்த்தம் வந்து இப்போ இந்த ஒரு உடம்பு வந்து வாழுது, அதே மாதிரி ஒவ்வொரு உடம்பு வாழலைங்க. உடம்பு வாழாது. எப்பவுமே செத்து போனவனுக்கு உடம்பு வாழுதா? உடம்பு இருக்குதா? ஒரு பணம் இருக்குது இல்லை, அதுக்கு உடம்பு இருக்குது இல்லை, அடையாளம் இருக்குது இல்லை, வாழுமா? அதில் வந்து உயிர் இருக்கிறது. உயிர் இருந்தால் தான் வாழும். அப்போ உன்னை வாழ வச்சுங்கிறது உயிர். அதை தான் சொல்லிங்கிறேன். உன் உடம்பு ஒத்த பைசாக்கு உதவாத உடம்பு, மண்ணு துண்டு போகுது. அதனால் அதை நம்பாத, உன் உயிரை நம்புன்றேன். அப்போ அந்த உயிர் வந்து மூச்சு அப்படிங்கிறது. மூச்சு தானேங்க உயிர். உயிர் தான் மூச்சு. செத்து போனால் என்ன சொல்கிறான்? பிராணன் போச்சு, மூச்சு போச்சுன்றான். டாக்டர்கிட்ட போனால் என்ன சொல்கிறான்? மூச்சு வரல, மூக்கில் கை வச்சு பார்க்குறான். எத்த பார்க்குறான்? மூச்சை தானே பார்க்குறான். மூச்சு தான் உன் உயிர். இப்போ உனக்கு தெரியுது, உன் மூச்சு மட்டும்தான் தெரியும். வேறு என்ன தெரியும் உனக்கு? அதனால் இப்போ எது தெரிஞ்சதோ அதை முதல்ல உணரு, அப்புறம் ஆன்மாவை தேடலாம். சொல்லுங்கப்பா, சொல்லுங்க. டக்கு டக்கு டக்குன்னு சொல்லணும். சொல்லுப்பா. யார் உதவி பண்ணாலும், மனசால உதவி பண்ணாலும், பொருளாக கொடுத்து பணமாக கொடுத்து பண்ணாலும், உடல் உழைப்பால் பண்ணாலும் உடனே பழைய ஓடிடுறாங்க. ஓடி போட்டோம். அது என்னன்னு தெரியல. ஓடி போட்டுமா, உனக்கு என்ன கஷ்டம்? அவங்க ஓடி போனால் உனக்கு என்னப்பா கஷ்டம்? நீ ஓடல இல்லை, மனசால உதவி பண்ண. பொருளால் எப்படி உதவி பண்ணு? மனசு இல்லாத. பணம் கொடுத்து ஒரு கஷ்டம். பணம் எப்படி கொடுத்த? எதால கொடுத்த? எதாலப்பா கொடுத்த? எது கொடுக்க சொல்லிச்சு உன்ன? அப்புறம் மனசால உதவி பண்ண, பணத்தால் உதவி பண்ண, செயலால் உதவி பண்ணன்ற. உலகத்தில் உள்ள அத்தனை பேருக்கு மனசால தான் உதவி பண்ணப்படும். மனசுன்னு ஒன்று இல்லைன்னா மனுஷன் ஒருத்தர் இருக்க மாட்டான். அதனால் மனசால தான் உதவி பண்ண. உதவி பண்ணும்போது அவன் ஓடினா உனக்கு என்ன? உதவி தானே பண்ண. அவன் ஓடினா என்ன இருந்தால் உனக்கு என்ன போச்சு நஷ்டம்? அவன் நீயா அதை ஏற்றுக்கணும். நீ தெரியுற. அப்போ உதவி பண்ண பிரதி பலனை எதிர்பார்க்குற நீ. அவன் நான் பண்ணேன், இவர் நல்லவருங்க, தங்கமானவருங்க, எனக்கு உதவி பண்ணாருங்கன்னு சொல்லணும்னு விரும்புகிற. அந்த விருப்பத்தால் தான் போனானா இருக்கிறானான்னு தேடுறேன். அதனால் நீ பண்ணையா மறந்துடணும். மறந்துட்டீன்னா அவன் என்ன சொன்னானே உனக்கு தெரியாது. அதனால் உதவின்றது பிரதிபலனை எதிர்பார்க்காம பண்ணுறது உதவி. அதனால் எதிர்பார்த்தீங்கன்னா மன கஷ்டம்தான் வரும். சரி, 4 வருஷத்துக்கு முன்னே குரு அந்த தீட்சை ஏற்றிருந்தாங்க. 3 வருஷம் வந்து ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டாது இருந்தேன். 2வது என் பொண்டாட்டி நான் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டேன்னு சொல்லி 2வது ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றேன். சரி, சாப்பிடாது முன்னே சாப்பிட்றேன்னு சொல்கிறான். அதனால் வேணும்னா போய் பீர் சாப்பிட்டேன். 2வது தூக்கம் இல்லை, பற்று இல்லை. எவ்வளோ எழுதாலும் அவன் குடும்பத்தில் எவ்வளோ எழுதாலும் எனக்கு கவலை இல்லை. எங்கள் அம்மா எழுதலாம், அப்பா எழுதலாம், எனக்கு அந்த இதுவே இல்லை. ஆசை இல்லை, எல்லாமே போயிடுச்சு. சரி, பண ஆசை, பற்று, எந்த இதுவுமே இல்லை. உன்னதாப்பா தேடிக்கிட்டு இருக்காரு கடவுள். நீ தான் மகன். எப்பவுமே இந்த பற்று பணம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன இல்லையா, பற்று, பாசம், காமம், இந்த பணம் சம்பந்தமானது இதெல்லாம் இல்லைன்னு சொன்னாலே, எல்லாத்தையும் திறந்துட்டாலே சும்மா இருன்ற அர்த்தம் தான். இப்போ இவர் என்ன பண்றாரு? சும்மா இருக்கிறாரு. இங்க எப்படி வந்தீங்க? முதல்ல வாங்க. இங்க எப்படி வந்தீங்க? யாரு கூப்பிட்டு வந்தது? நானே தான். நீங்களே வந்தீங்க இல்லையா? அப்போ உங்களுக்கு எது மேலே அந்த பாசம் இல்லை, எதுவும் தேவை. என் பொண்ணு அழுகுறாங்க, என் பொண்டாட்டி அழுகுது. எதுக்கு அழுகுறாங்க? அழுகுறாங்க. எதுக்கு அழுகுறாங்க? அதனால அவங்க உங்க மேல எவ்வளவு பாசம் பாருங்க. கரிமீன் வாங்கி தர மாட்டேன்ல நான் அதெல்லாம் கரிமீன் தான் வாங்கி தர மாட்டேன். ஒண்ணு நீங்களே போய் வாங்கிக்கோங்கன்னு சொல்லிருக்கீங்க. நல்ல விஷயம் தான், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா அழுகுறாங்க, எனக்கு அழ வரல, வரக்கூடாது. பொண்டாட்டி அழுகுறாங்க, அழ வரல. டாக்டர் டைட்டு போறாங்க, சைக்காட்ரிஸ்ட் சத்யன். சரி சரி சரி, அவர்தான் டைட்டு பண்ணாங்க. மாத்திரையை குத்தி என்ன அப்படியே தூங்க வைக்கிறாங்க. இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது ஒரு எல்லாருக்கும் இது கொஞ்சம் பொதுவாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் தான். என்னன்னா
2 நாள் தூங்கலைனால எல்லாம் இவர் மாதிரி ஆயிடும். மற்றவங்க மாதிரி தனித்து இருக்க முடியாது, எல்லாருக்குமே அந்த எஃபெக்ட் வந்துடும். 2 நாள் தூங்கலைன்னா அப்போ இவர் தூங்கவே இல்லைன்னும் போது அது மனசில் ஒரு விகாரத்தை ஏற்படுத்தும். என்ன நினைக்கிறாங்களோ செய்கிறாம இருக்கா. அதனால தூங்கிட்டா அந்த பிரச்சனை கிடையாது, தூக்கம் வந்துடணும். அதனால் இப்போ இவருக்கு வந்து ட்ரக்ஸ், அந்த மாத்திரை வந்து ட்ரக்ஸு தான். அதை வாங்கி கொடுத்தா மாத்திரை போட்டுக்கிட்டு சாப்பிட்டுட்டா நல்லா தூங்கிடுவாங்க. தூங்கிட்டா அந்த மனச்சோர்வு இருக்காது. மனச்சோர்வு இல்லைன்னும் போது ரிலாக்ஸாக இருப்பாங்க, எல்லார் மாதிரி நார்மலாக இருப்பாங்க. அதுக்காக இது ஒரு ட்ரீட்மெண்ட்டு. இது வந்து பெரிய பிரச்சனை கிடையாது சாமி. 3 நாள் தூங்கினாலே எனக்கு நல்லா தூங்கின மாதிரி. அதுதான் இது எல்லாருக்கும் பொருந்தும். உங்களுக்கு தனியாக ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை. நீங்கள் வந்து மனநோயாளி கிடையாது, சரியா? நார்மலாக எல்லார் மாதிரி நீங்கள் வேலைக்கு போகலாம், வேலை செய்யலாம் எல்லாருமே. ஆனால் என்ன ஒன்றா இப்போ சொன்னீங்களே, எங்கள் மனைவி அழுவாங்க, எங்கள் அம்மா அழுவாங்க, எங்கள் பொண்ணு அழுவாங்க, எனக்கு அழ வராதுன்னு. அது நல்ல விஷயம். நீங்கள் 2வது எது மேலேயும் பற்று இல்லை நீங்கள் பாருங்கள், அது மிகப்பெரிய விஷயம். அதனால் முடிஞ்சால் அப்படியே இருங்க. ஆனால் உங்களுக்கு பற்று இல்லையே தவிர உங்களை பற்றி இருக்காங்கல்ல, உங்கள் மனைவி பொண்ணு அம்மாலாம் உங்களை பற்றி இருக்காங்கல்ல, அவங்களுக்கு உங்கள் மேலே பற்று இருக்குல்ல, அப்போ அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நீங்கள் செய்தாகணும். அதுலேருந்து நீங்கள் விலகக்கூடாது. கொடுத்துட்டீங்களா? பொண்ணுக்கு 80 லட்சம் வச்சுக்கிறேன், நீ கல்யாணம் பண்ணிக்கிறேன். ரைட், கடமையை முடிச்சிட்டாரு. எனக்கு தேவையில்லை, இனிமேல் என்னோட கடமையெல்லாம் முடிச்சாரு. ஏதோ வேணாம், ஆள குரு ஆண்ட போனோம், அவ்வளோதான். வெரி குட், நல்ல விஷயம். உனக்கு குரு எங்கே இருக்காருன்னா மனசில் இருக்கிறார். சூப்பர், கை கொடுங்க. அருமையாக சொன்னார். உண்மை அது. அவங்கவுங்களுக்கு குரு அவங்கவுங்க மனசில் இருக்கார். அன்பே சிவம், மனமே குரு. மனம்தான் எல்லாத்தையும் வழி நடத்துது. ரொம்ப அருமையாக சொன்னார். இவர் இவ்வளோ தெளிவாக சொல்லின்னு இவர் வரும்போது என்ன சொன்னார், நம்மளை ஏமாத்த தான் வந்திருக்காரு போல இருக்குது இவர். இல்லை என்ன பண்ணாங்க, குரு போட்டோ ஃப்ரேம் போட்டு வச்சு சரி சரி அந்த போட்டோ ஓடிச்சு போட்டோ கொளுத்து என்ன கொளுத்து என் மனசில் இருக்கிறார் குரு கொளுத்து என்ன பார்த்தீங்களா? சூப்பர். நீங்கள் பாட்டுக்கு போங்க, அவங்க கொளுத்துனா கொளுத்துட்டு போட்டோம். ஆனால் நீங்கள் அதுக்கெல்லாம் டென்ஷன் ஆகக்கூடாது, ரிலாக்ஸாக இருங்க. ரிலாக்ஸா இருங்க. எந்த வகையிலும் நீங்க மனநோயாளியே கிடையாது. அந்த வார்த்தையை இனி நீங்க சொல்லவே கூடாது. உங்களை யாராவது சொன்னா சொல்லின்னு போட்டோம், ஆனா மாத்திரையை ரெகுலரா போடும். ஏன்னா உங்களுக்கு தூக்கம் வர்றதால மாத்திரை மட்டும் ரெகுலரா யூஸ் பண்ணுங்க, போட்டுக்கங்க, நல்லா சாப்பிடுங்க, நல்லா ரெஸ்ட் எடுங்க, தூங்குங்க. நீங்க அப்படிலாம் நினைக்காதீங்க. ஆனா இந்த பாதையை பிடிங்க, நீங்க ரொம்ப தூரம் போயிடுவீங்க, ரொம்ப சிறப்பாக போவீங்க. ஏன்னா நல்ல சிந்தனை செயல் உங்கள்கிட்ட இருக்கு. அதனால இறை பாதையில் பயணம் பண்ணுங்க. யாரோ எதையோ சொல்லிட்டு போட்டோம், உங்களை எப்படி சொன்னோம், ஆனால் இறைவனையே சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? பித்தா பிறைசூடி பெருமானே அருளாளான்னா, பித்தான்னா பைத்தியம்னு அர்த்தம். கடவுளையே பைத்தியம்னாங்க. உங்களை சொல்றது என்ன சொல்றதுக்கு என்ன சொல்லு போட்டோம், சொல்லிட்டு போட்டோம். ஆனால் நம்ம அப்படி கிடையாது அப்படின்னு நம்ம ஒரு முடிவு பண்ணிக்கிட்டு நம்ம சரியான பாதையில் இறைவனை நோக்கிய பாதையில் பயணம் போயிட்டே இருங்க. யாரை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. அதெல்லாம் வேணாம். அது எப்படின்னா இங்கே கிடையாது, அதுக்கு மக்கள் நடமாட்டம் இல்லாத இடத்துக்கு போயிடணும். அதுக்காக தான் அப்போல்லாம் என்ன பண்ணாங்க, இமயமலைக்கு போயிடுவேன் அப்படின்னு போயிடுவாங்க. காரணம் என்னன்னா, அங்கே இப்போ நீ சொன்ன மாதிரி போனால் யாரும் கேட்க மாட்டான். காரணம் என்னன்னா, அங்கே வந்து அந்த விகாரங்கள் கிடையாது, தனியாக இருக்கிறீங்க. அதனால அப்போ அங்கே போகலாம். இங்கே உங்களுக்கு மனைவி மக்கள் வீடு அக்கம் பக்கத்தில் வீடு தெரு இதெல்லாம் இருக்குது. அப்போ நீங்கள் அப்படி போனால் உங்கள் மனைவியோ பொண்ணோ எல்லாம் ரொம்ப பாதிக்கப்படுவாங்க. அதனால தான் உங்களை இப்படி திட்டுவாங்க. அப்போ இங்கே அந்த மாதிரி செய்யக்கூடாது, சரியா? இனி அந்த மாதிரி எல்லாம் செய்யக்கூடாது. எல்லாரும் நார்மலாக எல்லாரும் மாதிரி மனுஷனாக வாழுங்க, மகானா மனசுக்குள்ள முன்னேறிடுங்க, சரியா? சந்தோஷம் சாமி, சிறப்பு. கடமை அது கண்டிப்பா செய்வார். அதுதான் சொல்லிட்டாரு, கடமையை சிறப்பா செய்யுங்க. ஆமா, ஏன்னா விருப்பம் இருந்து ஏதாவது செய்யணும்னா நம்ம ஆக்சிஸ் பேங்க் அக்கௌண்ட் இருக்கு, இங்க கியூஆர் கோடு இருக்கு, அதுல உங்களால முடிஞ்சதை நீங்க செய்யலாம். அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. சத்தும் சித்தும் எதுவென்று
உணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. நித்திய ஆனந்தமான நித்யானந்த குருவே போற்றி. குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி. ஆகாமியத்தை உணர வைத்த குருவே போற்றி. இன்ப துன்பம் நாட்டம் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி. ஈசனை